எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். யார் அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரத்துக்கு ரொம்ப காத்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க? பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். இன்னைக்கு பிங்க் கலர் தீம் தான் நான் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் மார்க்கர் and pile number 2 in the expression toy, expression woman, and this candle, pink color candle. Okay, so this one. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. வெரி குயிக்காக சூஸ் பண்ணுங்க. ரீடிங் குள்ள போயிடலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் மார்க்கரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ யார் இந்த நபர் உங்களை மீட் பண்ணணும்னு காத்திருக்காங்க, என்ன ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், pile number 1, let me check your energy level is கொஞ்சம் ஹைப்பாக இருக்கு. ஐ மீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, you will manage. ஓகே, ஸோ இந்த நபர் வந்துட்டு மோஸ்ட்லி இவங்களை விட்டு நீங்கள் விலகி வந்த நபராக தான் இருப்பாங்க. ஸோ பட் திஸ் பர்சன் சீக்ரெட்டாக வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வரக்கூடிய டேஸில் இந்த நபர் மூலியமாக ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வரும். தேர்ட் பார்ட்டி மூலியமாக டைரக்ட் மெசேஜஸ் உங்களை நோக்கி வராது, ஆனால் வேற யாரோ மூலியமாக மறைமுக மெசேஜஸ் வர காத்திருக்கு. உங்களை பற்றி பேசுறதோ விசாரிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நபரை விட்டு விலகி வந்து ஒரு சில பேருக்கு நாட்கள் அதிகமாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அவங்கள நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, பட் அவங்க ஏற்படுத்தின அந்த காயங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்கள விட்டு விலகி வர்றதுக்கே நீங்கள் ரொம்ப வருஷங்கள் எடுத்திருப்பீங்க, ரொம்ப மாதங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த நபர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே, எந்த உறவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நபரை விட்டு நீங்கள் விலகி வந்தது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் விலகி வந்திருப்பீங்க. சரிங்களா? நிறைய யோசிச்சிருப்பீங்க. இந்த ஒரு மனிதர், இந்த ஒரு பர்சன், இவங்க வந்து உங்க லைஃப்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் ரொம்ப அதிகம். இவங்களால நீங்க நிறைய உங்களை மாத்திருக்கீங்க, நிறைய பாடங்களை லேர்ன் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்பீரியன்சஸ், பேட் எக்ஸ்பீரியன்சஸ், நல்ல அனுபவம் கிடையாது, கெட்ட அனுபவங்கள் அதிகம். எந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்களோ உங்கள் லைஃப்பில், அதுக்கு இவங்க காரணமாக இருந்திருப்பாங்க. இந்த நபர்னால நீங்கள் நிறைய கோயில் போகிறது, நிறைய வந்துட்டு சாமி கும்பிட்றது, நிறைய ஒரு மெடிடேஷனுக்குள்ளே போகிறது, அந்த ஜோன் வரைக்குமே போயிட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ தாக்கத்தை கொடுத்த நபர் தான். ஸோ இந்த நபர் வந்து மீட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வாய்? இந்த நபருக்கு உங்க மேல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எதிர்பார்ப்பு அப்படின்னா ரொம்ப டீப்பா இருக்கு. லைக் இவ்வளோ நாட்களாக நீங்க அவங்களுக்கு ஒரு வேல்யூவா தெரியல, முக்கியமான நபரா தெரியல. ஸோ இப்போ ஏதோ ஒரு விதத்துல உங்களால அவங்களுக்கு ஒரு காரியமாகணும், ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு 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 இன்டென்ஷன், நோக்கத்தோட மட்டும்தான் இந்த டைம் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த நபரோட வருகை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்களோட உள்ளுணர்வு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்கோம், அலர்ட் பண்ணியிருக்கோம். என்னமோ திடீர்னு ஒரு மாதிரி இருக்கே, படபடன்னு இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ட்னஸ் வந்துட்டு எதிர்பார்த்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ எதிர்பார்ப்பீங்க. இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க மேல ஏதோ ஒரு, அதான் சொன்னல, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதை அதிக நம்பிக்கையோட வச்சிருக்காங்க. அவங்க கேட்டா நீங்க நோ சொல்ல மாட்டீங்க. அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவங்கள, அந்த அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்கள தைரியமாக திருப்பி கூட்டிட்டு வர பார்த்துருக்கு. ஆனால் அந்த நபரோட வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை, இனி ஏதோ ஒரு குட் நியூஸ், இன்விடேஷன்ஸ், அது கூட எதிர்பார்க்கலாம். பட் த இன்டென்ஷன்
இஸ் ரியல். பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது யார் அந்த நபர்னு சொல்லிட்டு. ஒரு சில பேரோட லைஃப்பில் மோர் தென் ஒன்னாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக கூட இருக்கும். ஈவன் இந்த மெசேஜை நான் இப்போ இந்த நபர்னு சொன்னது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆச்சரியமா இருக்கே, எனக்கே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். எதிர்பார்க்காத டைம்ல எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில வரத்துக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த நபர் வந்த உடனே அவங்க செஞ்ச அந்த ஒரு கஷ்டம், உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்த உடனே உங்க மைண்ட் அப்படியே பிரைட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஒரு இதுக்காக தான்டா காத்திருந்தேன், மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சைடு தான் ஃபர்ஸ்ட் வெளியே வர மாதிரி தெரியுது. So, yes, that's all for pile number 1. Thank you. Pile number 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் டாய் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ யார் அந்த நபர் உங்கள் லைஃப்பில் வர காத்திருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்ம டாய் செட் பண்ணிடுவோம். ஓகே, யாருக்கு உங்களை மீட் பண்ணணும் பார்ப்போம். பைல் நம்பர் 2ஓட எனர்ஜி வந்து கொஞ்சம் சூப்பர் ஆக்டிவ். ஒரு சில பேர் ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருக்கீங்க. யார் இந்த நபர்? இந்த நபர் ப்ராபப்ளி ஒரு சில பேருக்கு see the energy, everything seems new, புதுசா இருக்கு. இந்த நபர் வந்து உங்களை மேபி சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம். சைலண்டாக உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் ஒரு வெரி குட் ப்ரொஃபஷனில் இந்த நபர் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த நபர் ஒரு ஆப்போசிட் ஜெண்டராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல சொன்ன மாதிரி நல்ல பொசிஷனில் இருப்பாங்க லைஃப்பில். இந்த நபரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு உங்களை பிடிச்சி உங்களோட அட்ராக்ட் ஆகி, ஸோ அப்படி தான் வந்து அதிகமாக தெரியுது. அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ப்ரப்போசல்ஸ் ஆல்சோ, ரேண்டம் ப்ரப்போசல்ஸ், லைக் ஒரு குயிக் அட்ராக்ஷன், அந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னா இந்த நபர் வந்துட்டு திஸ் பர்சன் மே சேஞ்ச், உங்களை மாற்ற வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்டிஃபான ஒரு பர்சன், ரொம்ப ரூடான ஒரு பர்சன், அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளே இல்லை, எல்லார்கிட்டையுமே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களோட எமோஷன்ஸை இவ்வளோ நாட்களாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இந்த நபர் வந்து அந்த எமோஷன்ஸை ஃப்ரீ ஃப்ளோவாக விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாத்த விட்டும் விலகி வந்து எல்லாரும் உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சில பேர் நீங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த நபர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக வருவாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த நபர்கிட்ட இருந்து. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு புது விதமான பழக்கங்கள், புது விதமான ஒரு லைஃப் ஸ்டைல், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் நல்லது. ஒரு சில பேர் இந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளர போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது எந்த அடிக்ஷன் வேணாலும் இருக்கலாம்.
எந்த பழக்க வழக்கம் எந்த ஒரு அடிக்ஷனாக கூட இருக்கலாம், பட் அந்த ஒரு பழக்கத்துக்கு போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் ஒரு சில டைம் அது உங்களுக்கு எதிராக போய் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. ஓகேவா? அண்ட் தட் பர்சன் குவைட் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டாமினேட்டிங் எனர்ஜி இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு 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 டாமினேட்டிவ் எனர்ஜி, நான் செய்வேன், நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி, நீங்க கேட்க விரும்பலைனாலுமே நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து தெரியுது அந்த நபர்கிட்ட. ஐ குடன்ட் ஃபீல் தட் ஒரு சாஃப்ட் எனர்ஜி எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு ஒரு ஸ்டிஃப், எப்படி சொல்றது, ஒரு டாமினேட்டிவ் எனர்ஜி அந்த நபர்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து தெரியாது, வெரி சிம்பிள் லுக்கிங், வெரி காம், ரொம்ப அமைதியாக ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. பேச பேச தான் வந்துட்டு அந்த பர்சனுடைய டீப்பாக கனெக்ட் ஆகிறப்போ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா பார்க்க ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க, நான் பேச பேச இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் தேட். ஆனால் இந்த நபரோட வருகை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இவங்க உங்கள் டெஸ்டினியில் உங்களோட ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து டசன்ட் லுக் லைக் ஒரு பெர்மனண்ட்டாக உங்கள் லைஃப்பில் இருப்பாங்களா அப்படின்னா அது போக போக தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு பாண்டிங் மாதிரி தான் காமிக்குது. ஓகே, ஸோ நிறைய குழப்பங்கள், நிறைய விஷயங்கள்ல இருந்து ஒரு யோசனைகள் அப்படி எல்லாத்தையும் வந்துட்டு இந்த நபர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பயல் நம்பர் 2. ஸோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப குழம்ப வேண்டாம். சி, திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் இந்த பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு, நான் சொன்னேன்ல, அந்த ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் டூ மச் ஆஃப் எமோஷனல் கண்ட்ரோல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். So pile number 3. ஓகே, திஸ் இஸ் வெரி குட் நியூஸ். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு யார் இந்த நபர்? உங்கள் லைஃப்பில் லவ், மேரேஜ், ரொமான்ஸ், ஒரு எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்காக வரக்கூடிய நபர். சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் 100% உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த டைம் இட் இஸ் எ எஸ் ஃபார் மேரேஜ். ஓகேங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யூ கேன் சி த செலிப்ரேஷனுக்கான ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல சோல்மேட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இது இவங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன். ஸோ திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ வாண்டட் டு மேரி. இவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோட சோல்மேட் இவங்க தான் அப்படின்னு நீங்கள் 100க்கு 100 எஸ்ன்னு தைரியமாக, மனதைரியத்தோடு சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்த உடனே, பேசின உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்க தான்டா என்னோட நபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியோட இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. சரிங்களா? இவங்களுடைய அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னாலுமே அந்த மீட் பண்ணுறப்பே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தைரியமாக, ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிசிக் பாடியோட தைரியமாக நிற்கிறப்பவே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். இப்போ பயல் நம்பர் 3க்கு ஏகப்பட்ட குழப்பங்கள். என் வாழ்க்கையில் யார் இருக்க போறா, யார் வரப்போறா, ஸோ யார் என்னோட வாழ்க்கையில் நிரந்தரம்ன்ற ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில் இந்த நபர் கொண்டு வருவாங்க அழகா. ஓகே, ஸோ வீட்டில் கல்யாணத்துக்கு செலிப்ரேஷனுக்கான ஒரு டைமிங் வந்தாச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி குட் நியூஸ். ஸோ த டிவைன் டைமிங், இந்த டிவைன் டைமிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த டிவைன் டைமிங் வந்தாச்சு.
எஸ், ஆனா வந்து இந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நபர் யூஸ்வலி பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 3க்கு லைஃப்ல எல்லா விஷயத்தையும் இழந்து, எஸ்பெஷலி நம்பிக்கை, உறவுகள், எதிர்கால மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைகள், அது எல்லாத்தையும் இழந்து நிக்கிற டைம்ல மோஸ்ட்லி இந்த நபர் வருவாங்க. ஓகே, ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ மேபி நீங்க இந்த மாதிரி ஆங்ஸைட்டி இல்லை பேனிக் இஷ்யூஸ்ல கூட போயிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இழப்புகள் அதிகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இந்த நபர் வந்துட்டு வருவாங்க. ஓகே, ஸோ பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கவலைகள் பட வேண்டாம். எந்த ஒரு விஷயம் இப்போ கரண்ட்லி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமான ப்ரேஸ் பண்றீங்களோ அதுக்கு எஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. விரைவில் அதுல இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களுமே வந்து மறந்துடும். எனக்கு இவங்களை பத்தி தான் 24 மணி நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் இந்த நபர் மேல இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கிறதும் நல்லது. பிகாஸ் திஸ் டவர் கார்டு ஐ ஆல்சோ கிவ் அ வார்னிங். இதுக்கு நான் ஒரு வார்னிங்கும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வேலைகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற பொறுப்புகள் எல்லாத்திலையும் உங்க கவனங்கள் போகாது. இந்த நபர் மேலதான் அதிகமா இருக்கும். காலையிலும் சரி நைட்டு எப்பயுமே உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது இந்த நபர் வந்த சந்தோஷத்துல மற்ற விஷயங்களை கைவிட்ட வேண்டாம். தட் இஸ் அ வெரி பிக் வார்னிங் பைல் நம்பர் 3க்கு. ஓகே, ஸோ ரிலாக்ஸ், எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ உங்க கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்றதுக்கான நபர் இஸ் ஹியர். பேஷன்ஸ், அதான் சொல்ல, பொறுமை, பேஷன்ஸ், அதை தான் சொல்லிச்சு. ஸோ பொறுமையாக இருங்க. ரொம்ப ஓவர் ஹைப் எனர்ஜிலாம் வந்து ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த உறவுலையுமே கொண்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த டவர் கார்டு இஸ் ஆல்சோ another வார்னிங் நான் கொடுப்பேன் இந்த விஷயத்துக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. ரியாக்ட் பண்ணுறதும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுலையும் சரி, கவனங்கள் ரொம்ப அதிகம். பீஸ்ஃபுல்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Okay, so that's all for pile number 3. Thank you.